வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நேற்றோட நிறைவடைஞ்சிருச்சு 5:45. இதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்க அப்பெக்ஸ் இன்ஸ்டியூஷனில் இருக்க வேகன்சி நிரப்புறதுக்காக அறிவிப்புன்றது வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன்றது முடிஞ்சிருச்சு 5:45 இதுக்கு 24,802 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்பிக்கு. தென் டிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக 60,212 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. தென் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட வாரியாக எவ்வளோ விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு அப்ராக்சிமேட்லி 29/8/2025 அதாவது அப்ராக்சிமேட்லி மார்னிங் அதாவது 29/8/2025 அன்றைய காலை நிலவரப்படி எவ்வளோ வேகன்சிஸ் அதாவது எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. ஸோ 5:45 வரைக்கும் டைம் இருக்கிறதுனால ஸோ லிட்டில் இன்க்ரீசஸ் கொஞ்சம் இந்த கவுண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ காலை நிலவரப்படி சென்னையில் பார்த்திங்கன்னா 9,542 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. சேலத்தில் 3,948. ஸோ ஃபஸ்ட் இடத்துல அதிகமாக டிஆர்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,542 விண்ணப்பங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட் இடத்துல அதிகமாக விண்ணப்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிகமாக விண்ணப்பிச்சது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் 3,948 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. மதுரையில் 2,145 விண்ணப்பங்களும், திருச்சியில் 2,530 விண்ணப்பங்களும், ராணிப்பேட்டில் 701 விண்ணப்பங்களும், திருப்பத்தூரில் 774 விண்ணப்பங்களும், தென் கடலூரில் 1,798 விண்ணப்பங்களும், ஈரோடில் 1,902 விண்ணப்பங்களும், புதுக்கோட்டையில் 962 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, திருவாரூரில் 1,123, விழுப்புரத்தில் 1,299, கள்ளக்குறிச்சியில் 822 விண்ணப்பங்களும், தென் நீலகிரிஸில் 970 விண்ணப்பங்களும், தஞ்சாவூரில் 2,199 விண்ணப்பங்களும், திருநெல்வேலியில் 878 விண்ணப்பங்களும், மயிலாடுதுறையில் 499 விண்ணப்பங்களும் பெறப்பட்டிருக்கு. தென் மற்ற டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் 401 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, தூத்துக்குடியில் 1,801 பேரும், தென்காசியில் 728 பேரும், சிவகங்கையில் 1,845, கரூரில் 821, தென் நாமக்கல்லில் 1,902, திருப்பூரில் 1,609, கோயம்புத்தூரில் 1,799, தென் தருமபுரியில் 1,808 விண்ணப்பங்களும் பெறப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரியில் 1,162 விண்ணப்பங்கள், அரியலூரில் 552 விண்ணப்பங்கள், விருதுநகரில் பார்த்திங்கன்னா 1,055 விண்ணப்பங்களும், தேனியில் 799 விண்ணப்பங்களும், பெரம்பலூர் 599 விண்ணப்பங்களும், ராமநாதபுரத்தில் 907 விண்ணப்பங்களும், வேலூர் மாவட்டத்தில் 1,199 விண்ணப்பங்களும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,099 விண்ணப்பங்களும், திருவள்ளூரில் 1,290 விண்ணப்பங்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 940 விண்ணப்பங்களும், செங்கல்பட்டு 1,550 விண்ணப்பங்களும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 990 விண்ணப்பங்களும், திண்டுக்கல்லில் 2,264 விண்ணப்பங்களும், மொத்தமாக டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா 60,212 விண்ணப்பங்கள் இது வரைக்கும் பெறப்பட்டிருக்கு. அதாவது நேற்றைய காலை நிலவரப்படி இதிலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருக்கலாம். சில டிஸ்ட்ரிக் உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே கணக்கெடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம், சம் டிஸ்ட்ரிக் மட்டும். ஸோ இதுதான் விண்ணப்பங்களோட நிலை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேக்கண்டோட லெவல் மாறுபட்டிருக்கும், அதோடைய காம்படிஷன் லெவல் மாறுபட்டிருக்கும். தென் இது தொடர்பாக எக்ஸாம் தொடர்பாக எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.